Dear students, welcome to the fourth lecture of Unit 1. So let me recall the definition of limit of a function. Let A and B be two non-empty subsets and f from A to B be a function. A, B னு ரெண்டு subset கொடுத்திருக்கேன். Subsets னு சொல்றது போல நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Of course subsets of R னு வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? So we call it to be these are subsets of R. So இந்த இடத்துல I'll make it be this is subsets of R and f is a function from A to B. Okay. Let x naught belongs to R and L belongs to R. Capital L belongs to R. We say that f of x approaches to capital L as x approaches to x naught. x naught நோக்கி போகும்போது f of x capital L நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, for every epsilon positive there is a delta positive such that 0 strictly less than modulus of x minus x naught less than delta implies modulus of f of x minus capital L is less than epsilon. ஓகேங்களா? x க்கும் x நாட்டுக்கும் உள்ள தூரம் டெல்டாவோட கம்மியாக இருக்கும்போது f of x க்கும் கேபிட்டல் L க்கும் உள்ள தூரம் எப்சிலானோட கம்மியாக இருக்கும். எப்சிலான் என்னது? நீங்க எந்த எப்சிலான் கொடுத்தாலும் அதான். ஓகேங்களா? So for every epsilon positive there is a delta positive such that modulus of x minus x naught is less than delta implies modulus of f of x minus capital L is less than epsilon. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா we write the this above notation in this form. ஓகேங்களா? இந்த ஃபார்மட்ல நம்மளால எழுத முடியும். Okay, so this is our idea. Now just a minute. Okay, இப்போ நான் இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா, we are going to prove simply these இன்னைக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறேன். ஓகேங்களா? ஸோ f of x equal to 5x plus 2. Then we are going to show that when f of x will approach to 12 when x tending to 2. ஓகேங்களா? x 2 நோக்கி போகும்போது f of x எதை நோக்கி போகுது? 12 நோக்கி போகுது அப்படிங்கிறது மட்டும் சொல்ல போறேன். ஓகேங்களா? So here these are the functions from f is a function from எங்க இருந்துங்க? R ல இருந்து R போற மாதிரியான ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? which is given by f of x equal to 5x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான இதுக்கு ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ஸ்க்கு லெட் எப்சிலான் பி பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ லெட் எப்சிலான் பி பாசிட்டிவ் ஒரு எப்சிலான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் என்னது? டெல்டா பாசிட்டிவ் such that என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, such that 0 strictly less than modulus of x minus 2 which is less than delta. This would implies modulus of f of x minus 12 ஓகேங்களா, which is less than epsilon ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டெல்டா கண்டுபிடிக்கணும். எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான டெல்டா கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரஃப் ஒர்க். ஓகேங்களா? ரஃப் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, இதை கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ லெட் மீ கால்குலேட் ஹியர். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல எழுதிக்கிட்டோமா ரஃப் ஒர்க். ஓகேங்களா? ஸோ வில் மேக் இட் பி ஹியர். திஸ் இஸ் ரஃப். ஓகேங்களா? ரஃப் வந்து என்னது அப்படின்னா, வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் f of x minus 12 என்னது அப்படின்னு பார்க்க போறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? என்னது? மாடுலஸ் ஆஃப் f of xங்கிறது வந்து என்னது? 5x plus 2. ஓகேங்களா? மைனஸ் என்னது? 12. ஓகேங்களா? which is equal to modulus of 5x minus 10 ன்னு கிடைக்கும். கரெக்டா? which is equal to modulus of 5 into x minus 2 இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? so that is equal to 5 into என்னது? modulus of x minus 2. எனக்கு இது என்ன வேணும்? இது என்னது? லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். அதனால இது வந்து என்ன கிடைக்கும்? 5 டெல்டான்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா எனக்கு இந்த ஹோல் திங் இது ஃபுல்லாவே எதை விட கம்மியா இருக்கணும்? எப்சிலானோட கம்மியாக இருக்கணும். அப்போ டெல்டா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, which is less than epsilon by 2, sorry epsilon by 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா போதும். இந்த இடம் 5. ஓகேங்களா? ஸோ டெல்டாவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் இங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். டெல்டா எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது we have given idea here. ஓகேங்களா? ஸோ let us choose here. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, choose
choose delta which is strictly less than என்ன பண்ண போறேன் அப்படினா epsilon by 5 அப்படினு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா whenever ஓகேங்களா சோ whenever 0 strictly less than modulus of x minus 2 which is less than epsilon by 5 ஆக இருந்தது அப்படினா epsilon by 5 ஆக இருந்தது அப்படினா then modulus of f of x minus 12 அப்படிங்களா which is equal to இப்போ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம் ஓகேங்களா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனா இப்போ இது தெரியாத மாதிரியே நான் எழுத போறேன் ஓகேங்களா which is equal to 5x plus 2 minus 12 ஓகேங்களா which is equal to modulus of 5x minus 10 ஓகேங்களா which is equal to 5 times modulus of x minus 2 5x minus 2 னு கிடைக்கும் this is going to be less than 5 into delta ஓகேங்களா 5 into delta ஆனா இங்க என்ன வச்சிருக்கீங்க this would imply 5 into delta which is less than என்னது epsilon ஓகேங்களா so this fellow is going to be less than epsilon முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் choose deltaங்கிறது இப்படி சூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா so choose delta which is less than 5 epsilon divided by 5 னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா then you will mod epsilon modulus of f of x minus 12 will be less than epsilon கிடைக்கும் ஓகேங்களா this would imply that limit x tending to 2 is f of x which is equal to 12 ஓகேங்களா so this we have shown this ரொம்ப சிம்பிளாவே முடிச்சாச்சு ஓகேங்களா சரி இது something more elementary ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறேன் ஓகேங்களா so next example so let us take this is an example okay, 2 so here f of x equal to f of x which is equal to x square okay, x square when x belongs to R for all x belongs to R okay, then show that நான் என்ன பண்ண போறேன் அப்படினா that limit x tending to உங்களுக்கு சொல்றப்ப 5 ஓகேங்களா extending to 5 is f of x which is equal to 25 அப்படினு சொல்றோம் ஓகேங்களா so we are going to show that f of x approaches to 25 when x approaches to 5 this is the theorem this is the result we want to show ஓகேங்களா எப்படி ப்ரூஃப் பண்ற பார்க்கலாமா so we'll give the solution so we'll take this so முதல்ல ஆரம்பிக்கும் என்னது given let epsilon be positive epsilon positive எடுத்துச்சு ஓகேங்களா epsilon positive ஓகேங்களா so என்ன கண்டுபிடிக்க போறேன் find delta positive such that ஓகேங்களா such that 0 strictly less than modulus of x minus 5 which is less than delta this must imply modulus of f of x minus 25 must be which is less than epsilon ஆக இருக்கணும் so this must less than epsilon ஆக இருக்கணும் so this is an idea இத நான் எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் நம்ம டாஸ்க் எடுக்க போறோம் ஓகேங்களா so we will go for a rough work ஓகேங்களா so here we will go for a rough work ஓகேங்களா so here rough work so this is my rough okay சரி இதுல என்ன பண்றேன் அப்படினா இத கால்குலேட் பண்றேன் இது என்ன இந்த குவாண்டிட்டி வந்து என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் கால்குலேட் பண்ண போறேன் ஓகேங்களா so we'll take modulus of ஓகேங்களா f of x minus 25 ஓகேங்களா which is equal to modulus of f of x ங்கிறது என்னது x square minus 25 ஓகேங்களா so this is going to be equal to another modulus of x minus 25 sorry x minus 5 கரெக்ட்டா
a square minus b square equal to a plus b, a minus b into a plus b. Okay, so I will make it to be x minus 5 into x plus 5, x plus 5. Okay, modulus. So that is equal to modulus of x minus 5 இருக்கு, அப்புறம் modulus of x plus 5 இருக்கு. ஓகேங்களா, x minus 5 இருக்கு, x plus 5 இருக்கு. ஓகேங்களா, ஆனா இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், less than delta போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடம். ஓகேங்களா, இந்த இடம் something more difficult. சரி, அப்ப நான் இன்னொரு இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, so this is less than or equal to modulus of x minus 5, ஓகேங்களா, into bracketல வந்து என்னது mod x plus 5. ஓகேங்களா, mod x plus mod 5. mod 5 னா நான் இது எப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது என்ன இன்இக்வாலிட்டி, இந்த இன்இக்வாலிட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு இது நான் லெஸ் தென் டெல்டான்னு போடுறத பற்றி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இது எனக்கு லெஸ் தென் டெல்டா, அதாவது இந்த குவான்டிட்டி எனக்கு லெஸ் தென் டெல்டாங்கிற ஒரு ஐடியா எனக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திஸ் சொல்லுவோம். பட் வி டோன்ட் நோ ஹேவ் ஐடியா அபவுட் இது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓகேங்களா, இது எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியல. அப்போ இதை நான் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த பர்டிகுலர்லி இந்த ஃபெல்லோ இருக்காங்க, இவனை நான் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இட் இஸ் மச் ஈஸியர். ஓகேங்களா, சரி, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இது. ஓகேங்களா, சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் லெஸ் தென் 1ன்னு வச்சுக்கொடுங்க. ஒரு வேளை ஓகேங்களா இப்படி இருந்ததுன்னா, ஓகேங்களா, அண்ட் வி நோ தட் இன்னொரு இன்இக்வாலிட்டி நமக்கு தெரியும், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் மாட் எக்ஸ், ஓகேங்களா, மைனஸ் மாட் ஒய், ஓகேங்களா, விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு தெரியும். அப்போ அதை இங்கே அப்ளை பண்ணோம்னா இங்கே நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, this implies that ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் மாட் எக்ஸ் ஓகேங்களா மைனஸ் 5, மாட் 5ங்கிறது 5ங்கிறது தான். ஓகேங்களா, this is less than or equal to மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, அண்ட் இதை நான் என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கேன், லெஸ் தென் 1 அசியூம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, this would implies மைனஸ் 1க்கும் ஓகேங்களா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod x minus 5. ஓகேங்களா, sorry, this is less than or equal to 1. ஓகேங்களா, இப்படி கிடைக்கும். this implies that இதுல இருந்து என்ன தெரியும், இந்த ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, so that implies mod x is always less than or equal to 1. ஓகேங்களா, plus 5. ஓகேங்களா, which is equal to 6. ஓகேங்களா, அப்போ mod x is always be less than or equal to 6 எப்போ இங்க இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா, that is if you are having this condition, that is நாங்க தனியா எழுதுறோம், that is if you are having this modulus of x minus 5 வந்து எதை விட கம்மியா இருக்கணும், 1 விட கம்மியாக இருந்தால் this would implies that modulus of x ஓகேங்களா which has to be which is less than or equal to 6. இந்த ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, when எப்போ mod x minus 5 வந்து 1 விட கம்மியாக இருந்தால் இந்த கண்டிஷன் நடக்கும். இந்த கண்டிஷன் true, this will be true. ஓகேங்களா, now you see this. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்த அப்போ இதை எப்படி எழுதலாம், ஒருவேளை இது ட்ரூன்னு வச்சுக்கிறோம். இது let us assume that this is true. ஓகேங்களா, assume that this is true. ஓகேங்களா, இது ட்ரூ ஆக இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம், this fellow is less than or equal to இங்க என்னது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, இன்ட்டு இது என்ன வந்துடும் உங்களுக்கு, இது mod x வந்து என்னது less than or equal to 6, இது ஒரு 5, ஸோ 6 plus 5 வந்துடுமா, 6 plus 5. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11. ஓகேங்களா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. இது எனக்கு யாரு வரும், லெஸ் தென் டெல்டான்னு வரணும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 11 டைம்ஸ் டெல்டா. ஓகேங்களா, இந்த ஹோல் டைம் எனக்கு என்ன வேணும், லெஸ் தென் எப்சிலான் வரணும். ஓகேங்களா, அப்போ டெல்டா மஸ்ட் பி லெஸ் தென் எங்க எப்சிலான் டிவைடட் பை 11. எப்சிலான் டிவைடட் பை 11. சார் இங்க ஒரு டெல்டாக்கு பதிலா இந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவானா தான் எனக்கு இந்த கண்டிஷன்லாம் ட்ரூவா இருக்கும். ஓகேங்களா, இது ட்ரூவா இருக்கும், இது ட்ரூவா இருந்தா தான் இது எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ டெல்டா இதை விடவும் கம்மியா இருக்கணும், இந்த ஒன்னை விடவும் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா, இந்த ஒன்னை விடவும் கம்மியா இருக்கணும். இது ஐடியா, இதெல்லாம் ரஃப் ஒர்க். ஓகேங்களா, ஸோ ரஃப். ஓகேங்களா, இதெல்லாம் ரஃப் ஒர்க். இதுல இருந்து எனக்கு என்ன வருது அப்படிங்கிறது தான் நான் மெயினாக டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் எனக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ்
choose delta ஓகேங்களா which is less than ஓகேங்களா which is minimum of okay which is equal to கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா which is equal to கூட போட்டுக்கலாம் இது இப்போதைக்கு நம்ம சரி equal to போட்டுருவோம் ஓகேங்களா so we will make it be equal to so delta equal to we will choose delta which is equal to minimum of என்னது முதல்ல 1 அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகணும்ங்கறதுக்காக 1 ரெண்டாவது என்ன பண்ணுது பாத்தீங்க epsilon divided by 11 ஓகேங்களா so this is an idea ஓகேங்களா so if delta ஓகேங்களா is chosen like this way ஓகேங்களா இல்லனா உங்களுக்கு புரியணும்ங்கறதுக்காக இது ஈக்குவல் டு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா less than போட்டுக்கிட்டுமா உங்களுக்கு புரியணும்ங்கறதுக்காக தான் நான் சொல்றேன் ஓகேங்களா so we'll make it be less than delta ஓகேங்களா அப்படி என்ன அர்த்தம் if delta is chosen like this way னா என்ன கிடைக்கும் அப்படினா delta யாரோடவும் சிறுசா இருக்கும் 1 ஓடவும் சிறுசா இருக்கும் அதே நேரத்துல delta யாரோடவும் சிறுசா இருக்கும் epsilon by 11 ஓடவும் சிறுசாக இருக்கும் ஓகேங்களா இப்படி இருக்கும் அப்போ if நான் இந்த கதையை இப்போ எழுத போறேன் ஓகேங்களா என்ன எழுத போறேன் அப்படினா if 0 is less than if 0 ஓகேங்களா which is less than modulus of x minus 5 which is less than delta ஓகேங்களா this would imply modulus of f of x minus 25 ஓகேங்களா which is equal to modulus of x square minus 25 ஓகேங்களா which is equal to modulus of x minus 5 into x plus 5 ஓகேங்களா ஃபார்முலா ஓகேங்களா which is equal to modulus of x minus 5 into modulus of x plus 5 ஓகேங்களா modulus of x plus 5 இப்படி கிடைக்கும் ஓகேங்களா so this is what we have proved ஓகேங்களா and note that in the condition x plus 5 இருக்கு பாருங்க since delta is ஓகேங்களா இந்த இடத்துல since delta is less than 1 ஆக இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் modulus of x minus 5 x plus 5 which is less than or equal to 6 னு கிடைக்கும் ஓகேங்களா less than or equal to 6 ஓகேங்களா அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு லைன் விட்டோம் பாத்தீங்கன்னா this value is less than or equal to modulus of x minus 5 in modulus of x minus 5 into less than into என்ன கிடைக்கும் mod x plus 5 னு கிடைக்கும் ஓகேங்களா இப்படி கிடைக்கும் this value is less than or equal to இது யாரு modulus of x minus 5 அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் இது r விட கம்மியா இருக்கும் ஓ இது இல்லப்பா நான் தப்பா எழுதிட்டேன் இந்த இடத்துல mod x தான less than 6 னு கிடைச்சது நமக்கு போன இதுல இந்த கிளாஸ்ல இந்த போன ஸ்லைட்ல இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கீங்க mod x is less than 6 தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போ அத நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன் அத இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன் சோ அழிச்சிட்டு விட்டுறேன் so we have if this is less than 1 since this is less than 1 ஓகேங்களா 1 this would imply that mod x என்னது less than or equal to 6 ஓகேங்களா so this fellow இது என்னது less than or equal to 6 plus 5 ஓகேங்களா which is equal to 11 times என்னது modulus of x minus 5 ஓகேங்களா and already இது வந்து யாரு this is less than 11 into delta yeah because modulus of x minus 5 வந்து என்னது less than delta இப்படி கிடைக்கும் ஓகேங்களா so this fellow is less than delta யாரோட கம்மி 11 இந்த delta வந்து யாரு epsilon divided by 11 ஓட கம்மி that is equal to epsilon ஓகேங்களா அப்ப நான் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படினா thus 0 strictly less than modulus of x minus 5 which is less than delta this would implies that modulus of f of x minus 25 which is less than epsilon அப்படின்னு proof பண்ணிட்டேன் ஓகேங்களா so this implies that limit extending to 5 f of x which is equal to என்னது 25 அப்படின்னு போட்டுச்சு ஓகேங்களா hence the theorem சரி இப்போ இதே தியரத்தை வேற மாதிரி எழுதுறோமாங்க ஓகேங்களா that is இதே ப்ராப்ளத்தை நான் ஜெனரலா 5 னு வைக்காம லிமிட் extending to x0 ஓகேங்களா this f of x which is equal to x0 square இப்படி ப்ரூஃப் பண்ணலாமா இத ப்ரூஃப் பண்ண போறேன் ஓகேங்களா so this is a problem ஓகேங்களா 2b னு வெச்சுக்கோ ஓகேங்களா 2b னு வெச்சுக்கோ okay so this is an idea we'll go through this
சரி ப்ரூஃப் பார்க்கலாமா சொல்யூஷன் ஓகேங்களா சொல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கணும் let epsilon be positive ஓகேங்களா அப்புறம் என்ன பண்ணணும் find delta positive ஓகேங்களா delta positive such that இதுக்கு பேர் such thatங்கிற சிம்பிள் நீங்க such that எழுதணும் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா such that whenever modulus of 0 strictly less than x minus x naught which is less than delta, this would implies that modulus of f of x minus x naught square which is less than epsilon வரும் ஓகேங்களா அப்போ இங்க என்ன பண்ண போறேன் rough work ஓகேங்களா rough work என்னது modulus of f of x minus x naught the whole square which is equal to modulus of x square minus x naught the whole square which is equal to modulus of x minus x naught ஓகேங்களா into modulus of x plus x naught இப்படி கிடைக்கும் this is less than or equal to modulus of x minus x naught ஓகேங்களா into இது என்னது mod x plus mod x naught னு கிடைக்கும் ஓகேங்களா this is இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா if modulus of x minus x naught which is less than 1 ஆக இருந்தது அப்படினா this imply that இது என்ன கிடைக்கும் modulus of mod x minus mod x naught ஓகேங்களா which is less than 1 ஓகேங்களா this implies that minus 1 க்கும் இதுக்கு இடையில mod x minus mod x naught ஓகேங்களா which is less than 1 of course less than வச்சுக்கணும் so this implies that எனக்கு இந்த பகுதி தான் தேவை அப்போ mod x is always less than 1 plus mod x naught அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா சரி அப்போ இவருங்க இதே ரஃப் இதுக்கு இது ரஃப் இதை யூஸ் பண்ணி தான் எங்க போட போறேன் ஓகேங்களா so that fellow is going to be this is less than or equal to இந்த modulus of x minus x naught into இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம் mod x க்கு பதிலா இத போட்டுக்கலாம் ஓகேங்களா இத போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க ஒரு mod x இருக்கு so I can write this is equal to 1 plus mod x naught plus mod x naught so I write 2 times mod x naught எழுதிக்கலாமா 2 times mod x naught எனக்கு இது யாரும் தெரியும் this is less than delta times 1 plus 2 times mod x naught னு வரும் ஓகேங்களா ஆனா இது எல்லாமே எனக்கு யாரோட கம்மியாக்கணும் என்னுடைய எப்சிலனோட கம்மியாக்கணும் ஓகேங்களா அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல இப்ப ரஃப் காப்பிக்கு வரேன் ஓகேங்களா choose delta which is strictly less than minimum of எதுக்கு மினிமம் சூஸ் பண்றேன் அப்படினா எனக்கு இந்த கண்டிஷனும் நடக்கணும் இந்த கண்டிஷனும் நடக்கணும் ஓகேங்களா ரெண்டு கண்டிஷன் நடக்கணும்னா என்னோட டெல்டா வந்து என்னது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுக்க போறேன் ஓகேங்களா சோ minimum of 1 ஓகேங்களா 1 கமா வேற என்ன வரணும் epsilon divided by 1 plus 2 times mod x naught இப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா so we will have this ஓகேங்களா so if 0 strictly less than modulus of x minus இங்க என்னது x naught ஓகேங்களா which is less than delta this would implies that modulus of f of x minus x naught square which is equal to modulus of x square minus x naught square ஓகேங்களா which is equal to modulus of x minus x naught ஓகேங்களா into modulus of x plus x naught ஓகேங்களா அப்புறம் இந்த modulus of x plus x naught வந்து இப்படியே கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா இது வரைக்கும் இந்த கண்டிஷன் வரைக்கும் ட்ரூ ஓகேங்களா therefore this fellow is going to be less than modulus of x minus x naught ஓகேங்களா into 1 plus 2 times mod x naught ஓகேங்களா this fellow is less than delta times 1 plus 2 times mod x naught ஓகேங்களா mod x naught this is என்ன கிடைக்கும் இதுல இருந்து this fellow is less than delta வந்து யாரோட கம்மி இதை விட கம்மி ஓகேங்களா சோ இந்த இடத்துல என்ன தெரியும் அப்படினா this implies delta வந்து என்னவா இருக்கும் இந்த 1 விட கம்மியா இருக்கும் அதே நேரத்துல delta வந்து இதோட கம்மியா இருக்கும் which is less than epsilon divided by 1 plus 2 times mod x naught இதோட கம்மியா இருக்கும் so this fellow is less than delta into epsilon divided by டெல்டாக்கு பதிலா அதை போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுல இருந்து
இந்த கண்டிஷன்ல இருந்து can I write it straightly this is less than epsilon கொடுத்துடலாமா? ஏன்னா இதை அங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். டெல்டா இன்ட்டு 1 + 2 times mod x naught which is less than epsilon கிடைக்கும். ஓகேங்களா? hence this implies that limit extending to x naught, ஓகேங்களா, f of x converges to x naught square admission. ஓகேங்களா? so let us discuss another problem. so problem ஓகேங்களா? so problem என்ன அப்படின்னா show that limit extending to 1, ஓகேங்களா, square root of x plus 3, ஓகேங்களா, which is equal to 2. so this is what we are going to show. ஓகேங்களா? இன்னைக்கு we are going to see this. so அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கோம்? solution. ஓகேங்களா? so let us take a solution என்ன அப்படின்னா எனது given எனது f of x க்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? f of x which is equal to square root of, ஓகேங்களா, x plus 3, ஓகேங்களா, where x belongs to r. ஓகேங்களா? இது தப்பு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்க ஃபுல் டொமைன்ல நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? நமக்கு எங்க வேணும் அப்படின்னா this function has to be positive. அதாவது இந்த x plus 3 வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ரூட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் வந்து எப்போ இது பாசிட்டிவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 3 இஸ் பாசிட்டிவ் எப்போ? அஃப்கோர்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னது? எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? எக்ஸ் பிளஸ் 3 பாசிட்டிவாக இருக்கணும்னா ரஃப்ல இங்க எழுதுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 3 இஸ் மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to 0. அப்போ x வந்து என்னது? கிரேட்டர் than or equal to -3. ஓகேங்களா? -3. அப்போ for every இந்த ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா for every x belongs to, ஓகேங்களா, க்ளோஸ் இன்டர்வல் -3, infinity. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டொமைன், இதுதான் என்னுடைய a. ஓகேங்களா? டொமைன் a. ஸோ f is a function from எங்க இருந்துங்க? க்ளோஸ் இன்டர்வல் -3. ஸோ -3, infinity இருந்து r போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் r plus, ஓகேங்களா, given by f of x which is equal to square root of, ஓகேங்களா, x plus 3. ஸோ இதான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இதுதான் என்னுடைய டொமைன் a. ஓகேங்களா? இது ஏன் இந்த இடம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஓகே சரி leave it. So now let us go for a theorem. ஓகேங்களா? so proof வந்து என்ன proof பண்ண போறேன்? f of x converges to 2 when extending to 1 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா let epsilon be positive. ஓகேங்களா? epsilon positive be given. okay, epsilon be positive. okay, so இது கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? find delta positive. ஓகேங்களா? delta positive such that whenever 0 strictly less than modulus of x minus 1, ஓகேங்களா, ஏன்னா இங்க வந்து என்னது x naught வந்து என்னது 1. ஓகேங்களா? so which is less than delta, this must imply that modulus of f of x, ஓகேங்களா, minus L வந்து எதுங்க 2. ஓகேங்களா? so we are going to show that this 2 which is going to be less than epsilon அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? so this is an idea. சரி, இது சொல்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரஃப் கால்குலேஷன் முதல்ல கால்குலேட் பண்றேன். ஓகேங்களா? so we are going to calculate the roughly. so இந்த இடத்துல ஒரு ரஃப் கால்குலேஷன் பண்றேன். so here this is ரஃப்ல என்னது? நான் இதை கால்குலேட் பண்ணணும். முதல்ல what is modulus of f of x minus capital minus 2. இது என்னன்னு பார்க்க போறேன். இது என்னது? modulus of square root of என்னது? x plus 3, ஓகேங்களா, minus 2. x plus 3 minus 2. இப்போ இதுல எந்த விதமான அங்க போன இதுல x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்ததுனால அதை பிரிச்சுக்கிட்டோம் வச்சோம். இங்க அப்படி பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா we are going to multiply, cross multiply என்ன பண்ண போறேன் அப்படின்னா take square root of
x plus 3 minus 2 இது கொடுத்துருக்காங்க. இது கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus 3 plus 2 ஓகேங்களா divided by மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus 3 plus 2 அப்படி டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா அஃப்கோர்ஸ் நோட் தட் இது பாசிட்டிவ் டேர்ம். ஓகேங்களா அது கூட ரெண்டு கூட்டுற பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல நான் மாடுலஸ் இல்லாமல் கூட எழுதிக்கிடலாம். ஓகேங்களா சரி எனிஹோ டசன்ட் மேட்டர். அப்போ இது வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு ஓகேங்களா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 2 ஓகேங்களா டிவைடட் பை என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 2 ஓகேங்களா அந்த டினாமினேட்டரில் நான் மாடுலஸ் இல்லாமல் எழுதிட்டேன் ஏன்னா அது பாசிட்டிவ்ங்கிறதுனால. So what it will be? This is equal to யாரு இது a minus b a plus b அப்போ a square minus b square. So this is equal to என்ன கிடைக்கும் x plus 3 ஓகேங்களா இதுக்கு ரூட்டு ஓகேங்களா இதுக்கு ஸ்கொயர் இதுக்கு ஸ்கொயர் minus 2 square minus 2 square. This is the thing divided by square root of வழக்கம் போல x plus 3 plus 2 இப்படி இருக்கும். இது யாரு this is equal to modulus of இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் x plus 3 ஓகேங்களா minus 4 ஓகேங்களா divided by square root of x plus 3 ஓகேங்களா plus 2 வெளியே ஓகேங்களா so that is equal to modulus of x minus 1 ஓகேங்களா divided by square root of x plus 3 plus 2 x plus 3 plus 2 ஓகேங்களா இந்த இடத்தை வேணா நான் less than delta ன்னு போட்டுக்கிடலாம். இந்த இடத்தை வேணா நான் less than delta ன்னு போட்டுக்கிடலாம். ஓகேங்களா சரி நான் அந்த ரஃப் கால்குலேஷனை அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஸோ வாட் வி ஹவ் ஷோன் இஸ் மாடுலஸ் ஆஃப் f of x minus 2 which is equal to this அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா ஸோ அகைன் ஐ will make it a rough calculation here. ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ரஃப் தான் ஸோ ரஃப் ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணிச்சிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் f of x minus 2 ஓகேங்களா which is equal to modulus of x minus 1 divided by square root of x plus 3 plus 2 இது டிவைட் பண்ணி வச்சிருக்கேன் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா எனக்கு டினாமினேட்டரில் x இருக்கு ஓகேங்களா அப்போ நான் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அதை நான் என்ன பண்ணணும் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா சப்போஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்போஸ் இதெல்லாம் ரஃப்ல நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபேர்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஓகேங்களா விச் இஸ் லெஸ் தென் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 விச் இஸ் லெஸ் தென் 1 ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் திஸ் இம்ப்ளை ஓகேங்களா மைனஸ் 1க்கும் விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 1 விச் இஸ் லெஸ் தென் 1 ஓகேங்களா மைனஸ் 1க்கும் 1க்கும் இடையில இந்த மாதிரியான ஈக்குவேஷன் இருக்கும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஒரு 1 கூட்டினோம்னா கிடைக்கும் 0 which is strictly less than ஓகேங்களா x which is strictly less than என்ன கிடைக்கும் 1 கூட்டினோம்னா இந்த இடத்துல 2 கிடைக்கும். புரியுதுங்களா அப்போ மாடுலஸ் ஆஃப் x minus 1 வந்து less than 1 ஆக இருந்ததுன்னா x வந்து எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா 0க்கும் 2க்கும் இடையில இருக்கும். ஓகேங்களா ரொம்ப சிம்பிள். இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கலி ஓகேங்களா இது 0 ஓகேங்களா இது 1 இது 2 ஓகேங்களா 1 சென்டரா வச்சு ஒரு ரேடியஸ்ல ஒரு வட்டம் வரைகிறேன் அதான் இது 0 இது 2 ஓகேங்களா 1 சென்டரா அதுதான் இது. ஓகேங்களா அப்போ x வந்து எதுக்கு வேரி ஆகுது 0 less than x less than 2 0க்கும் 2க்கும் இடையில தான் உங்களுடைய x இருக்கு. ஓகேங்களா அப்போ 0க்கும் 2க்கும் இடையில x இருந்ததுன்னா இந்த ஃபெல்லோ பார்க்க போறேன். ஓகேங்களா ஸோ root x plus 3 which is always greater than or இப்படி சொல்லுமா இப்படி எழுதுறாங்க. So this would implies that x plus 3 which is always greater than 3 கரெக்டா ஏன் x வந்து என்னது பாசிட்டிவ். ஓகேங்களா x வந்து என்னது பாசிட்டிவ் x பாசிட்டிவ் ஆகுது. ஓகேங்களா இப்போ நான் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா this would implies that square root of x plus 3 which is greater than 3 root 3 ஓகேங்களா so this would imply
1 divided by ஓகேங்களா என்ன பண்ணிக்கலாம் சரி வேணா இந்த இடத்துல இன்னொரு ஒரு 2 கூட்டணும்ல அதையும் கூட்டிடுமா so that implies this implies என்ன எழுதிக்கலாம் square root of ஓகேங்களா x plus 3 plus 2 which is greater than root 3 ஓகேங்களா plus 2 root 3 plus 2 so now take reciprocal ஓகேங்களா reciprocal பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1 divided by square root of x plus 3 ஓகேங்களா plus 2 which is less than 1 divided by square root of 3 plus 2 இப்படி கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ நான் மேலையும் ஸோ எனக்கு எப்போ ஒருவேளை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து லெஸ் தென் ஒன்னாக இருந்ததுன்னா எனக்கு இந்த குவான்டிட்டி தட் மீன்ஸ் இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா திஸ் குவான்டிட்டி வில் பி லெஸ் தென் திஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும் ஓகேயா புரியலையா இதுதான் ஐடியா ஓகேங்களா நவ் லெட் அஸ் கம் பேக் டு ஒரிஜினல் ப்ரூஃப் ஓகேங்களா ஒரிஜினல் ப்ரூஃப் போலாமா ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சூஸ் ஓகேங்களா சி இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் this implies இதுக்கு அப்புறம் இந்த ரஃப் இன்னும் கால்குலேட் பண்றேன்னா பாருங்களேன் ஓகேங்களா so this implies ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் x minus 1 divided by square root of x plus 3 plus 2 which is less than இது வந்து என்னது less than delta ன்னு கிடைச்சிரும் ஓகேங்களா இது வந்து யாரு root 3 plus 2 ன்னு கிடைக்கும் எனக்கு மொத்தமும் இது வந்து என்ன வேணும் less than epsilon ன்னு வேணும் ஓகேங்களா அப்போ டெல்டா வந்து என்னவா இருக்கணும் இது பிராக்கெட்ல இதை என்ன கொண்டு வர வேண்டியது ஓகேங்களா அப்போ சூஸ் டெல்டா மஸ்ட் பி லெஸ் தென் என்ன வரணும் எப்சிலான் இன்டு ரூட் 3 பிளஸ் 2 இதுக்கு இதை விட கம்மியா டெல்டா எடுக்கணும் அப்போ எனக்கு ஆல்ரெடி டெல்டா சூஸ் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் இருந்தா தான் இதெல்லாம் வரும் அப்போ டெல்டா மஸ்ட் பி லெஸ் தென் ஒன்னவும் இதை விடவும் கம்மியா இருக்கணும் இதை விடவும் கம்மியா இருந்ததுன்னா the problem will get over ஓகேங்களா இந்த இடத்துல நான் பண்ணிருக்கேன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து லெஸ் தென் டெல்டா அப்படின்னு எழுதிட்டோம்னா எனக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கும் கரெக்டா அப்போ எனக்கு இதுவும் வேணும் ஓகேங்களா தட் இஸ் an ஐடியா அப்போ now let us come back to the proof ஓகேங்களா ஸோ இப்போ since epsilon is positive ஓகேங்களா root 3 plus 2 times epsilon ஓகேங்களா epsilon which is also positive ஓகேங்களா ஸோ நான் இப்போ இது பாசிட்டிவ்னானது இது ஜீரோ கிடையாது ஓகேங்களா ஒரு நம்பர் ஜீரோவோட பெரிய நம்பர் பாசிட்டிவ் நம்பர் ஓகேங்களா சூஸ் டெல்டா ஜீரோவோட பெருசா இருக்கணும் ஓகேங்களா ஜீரோவோட பெருசா இருக்கணும் அதை விட எதோட சிறுசா இருக்கணும் இந்த ஃபெல்லோட ஓகேங்களா so root 3 plus 2 bracketல ஓகேங்களா into epsilon சாரி தப்பு பண்ணிட்டோமே இன்னொன்று என்ன பண்ணணும் கண்ட்ரோல் இசட் ஏன்னா எனக்கு ஒன்னோடவும் கம்மியாகணும்ல அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் டெல்டா ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஓகேங்களா மினிமம் ஆஃப் ஒன்று இருக்கணும் ஒன்றை விட கம்மியாக இருக்கணும் அதே நேரத்தில் இதை விடவும் கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரூட் 3 plus 2 times epsilon ஓகேங்களா இதை விடவும் கம்மியாக இருக்கணும் choose this ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் this implies டெல்டா வந்து இதை விடவும் கம்மி ஒன்றை விடவும் கம்மி அதே நேரத்தில் டெல்டா இதை விடவும் கம்மி this is ஓகேங்களா root 3 plus 2 times epsilon விடவும் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா so this implies choose delta இந்த டெல்டா ஏன் இப்படி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தான் இந்த ரஃப் ஒர்க் ஓகேங்களா இந்த ரஃப் ஒர்க் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ரஃப் ஒர்க்ல கால்குலேட் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அது எனக்கு தெரியவே தெரியாத மாதிரி புதுசா கால்குலேட் பண்ண போறேன் ஓகேங்களா so let us go for a calculation so let us take a calculation here ஓகேங்களா so முதல்ல இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் ஞாபகத்துக்காக எழுதிட்டுமா so choose del 0 strictly less than delta which is strictly less than minimum of 1 comma root 3 plus 2 times என்னது epsilon ஓகேங்களா epsilon okay so இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா now we are going to show this ஓகேங்களா modulus of f of x minus 2 இதை கால்குலேட் பண்ண போறேன் that is equal to இந்த கால்குலேட் பண்ணிச்சுக்கோமா இது என்ன வந்துச்சு this is equal to modulus of ஓகேங்களா x minus 1 divided by என்னது root x plus 3 ஓகேங்களா root x plus 3 plus 2
which is less than this quantity which is less than delta, okay, divided by this whole thing 1 divided by this is less than என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் this quantity, okay, 1 divided by root x plus 3 plus 2 which is less than 1 divided by root 3 plus 2, okay, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் root 3 plus 2 அப்படின்னு பண்ணிக்கலாம், okay, and we know that this value is less than delta. Delta வந்து யாரோட கம்மி, delta is less than this guy ன்னு சொல்லலாமா. அப்போ இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா root 3 plus 2 times epsilon divided by root 3 plus 2 times 2, okay, so this will be cancelled equal to epsilon. அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா for given epsilon positive, okay, we have choose there is delta positive, okay, delta positive. அது எப்படிப்பட்ட ஒரு delta, this delta 0 ஓட delta சிறுசா இருக்கணும், அது எதோட சிறுசா இருக்கணும் minimum of 1, இது வந்து என்னது root 3 plus 2 times epsilon, okay, so இந்த எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this would then 0 strictly less than modulus of x minus 1, which is less than delta. This would implies modulus of f of x minus 2, which is less than epsilon. So this implies that limit x tending to 1 f of x square root of 1 x plus 3 x plus 3 which is equal to 2, okay, so hence we have shown this condition, okay, okay, sure. So this is the another example we have studied so far, okay, sure. இது நீங்க இன்னும் நிறைய ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்க தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரியும், ஓகேங்களா. So this example is over, ஓகேங்களா. சரி, so next ஒரு theorem, ஓகேங்களா. So we will start, probably this may be your first theorem, ஓகேங்களா. So theorem அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். So theorem, ஓகேங்களா. என்ன தியரம் அப்படின்னா suppose limit x tending to x naught is f of x which is equal to L, ஓகேங்களா. நான் அதை இன்னும் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஃபார் எனி எப்சிலான் பாசிட்டிவ் there is a delta positive, எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. whenever modulus of x minus x naught is less than delta would imply modulus of f of x minus capital L which is less than epsilon, ஓகேங்களா. and suppose this and இன்னொன்று என்ன வருது அப்படின்னா limit, ஓகேங்களா. so limit x tending to x naught f of x which is equal to இதை நான் L1 ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. and this is my L2, ஓகேங்களா. ரெண்டு லிமிட்டுக்கு, ஓகேங்களா. ஒருவேளை f of x converges to L1 as x tending to x naught, அதே நேரத்தில் f of x converges to L2 when x tending to x naught ஆகுதுன்னா then என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா this L1 must be equal to L2, this L1 must be equal to L2. so this is one of the most important theorem, இந்த தியரம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பின்னாடி பெரிய கிளாஸ் வரும்போதெல்லாம் படிப்பீங்க, எங்கெல்லாம் அந்த லிமிட் இருக்கோ அது என்னைக்குமே யூனிக். எம்எஸ்சியில் படிக்கும்போது இந்த மாதிரியான யூனிக் லிமிட் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு படிப்பீங்க, ஓகேங்களா. இப்போ பிஎஸ்சி லெவல்ல, ஓகேங்களா. ஸோ வாட் வி ஆர் டிஸ்கசிங் இஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸை சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் மெட்ரிக் ஸ்பேஸ், ஓகேங்களா. திஸ் இஸ் கால்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். சரி, ரைட். இப்போ லெட் அஸ் கம் பேக் டு திஸ் கேஸ், ஓகேங்களா. ஸோ ப்ரூஃப், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், கிளைம், ஓகேங்களா. கிளைம் வந்து என்னது, கிளைம் இல்லைன்னா இப்படி இதெல்லாம் முதல்ல எடுத்தோடய கிளைம் எழுதணும்ல. ஸோ given என்னது இதை ஃபுல்லாக எழுதிக்கிட்டுமா. ஸோ நான் இதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஐ வில் மேக் இட் பி லைக் திஸ் given
this. So this is given. Okay, so given a limit extending to x naught f of x which is equal to L1, அதே நேரத்துல limit extending to x naught f of x which is equal to L2 ரெண்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், claim. ஓகேங்களா, claim வந்து என்னது, that is to prove L1 which is equal to L2 நான் சொல்ல போறேன். ஓகேங்களா, சரி, suppose not. ஓகேங்களா, suppose not. ஓகேங்களா, suppose not, that is அப்படி என்ன அர்த்தம், that is L1 not equal to L2, L1 not equal to L2. ஓகேங்களா, L1 வேற L2 வேற அப்படி சொல்றேன். ஓகேங்களா, then take epsilon which is equal to modulus of L1 minus L2 divided by, you take 3 or something. ஓகேங்களா, இது என்னது அப்படின்னா அந்த தூரத்தை நான் வகுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, 2ஆல வகுத்துருக்கேன், இல்லைன்னா 3ஆல வகுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவும் இருக்குன்னா இதுதான் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது L1, இது L2. ஓகேங்களா, இது L1. அப்போ இந்த தூரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, 3. ஸோ திஸ் இஸ் மை எப்சிலான். ஓகேங்களா, ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் இதுதான் என்னுடைய எப்சிலான். ஸோ டேக் எப்சிலான், தென் கிளியர்லி எப்சிலான் இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா, ஏன் பாசிட்டிவ், இது 0 வருதுன்னு என்ன அர்த்தம், L1 ஈக்குவல் டு L2 இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இங்கே அப்படி தான் சொல்லலையே, L1 ஈக்குவல் டு L2 தான் இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அது 3ஆல வகுத்துக்கிட்டேன். therefore this is always be positive number. ஓகேங்களா, அப்போ குழப்பவே வேண்டாம். சரி, since இங்கே எழுதுறாங்க. ஓகேங்களா, since limit extending to x naught f of x which is equal to L1 ஆக இருக்கிறதுனால, ஓகேங்களா, there is delta 1 positive. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இந்த இதுக்கு நான் delta 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த டெஃபினேஷனுக்கு நான் ஒரு டெல்டா கிடைக்கும்ல, அந்த டெல்டாக்கு பேர் வந்து delta 1 positive, such that நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, whenever 0 which is less than modulus of x minus x naught which is less than delta 1, ஓகேங்களா, this would implies that modulus of f of x minus capital L1 which is less than epsilon. ஓகேங்களா, which is less than epsilon. டவுட்டே இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த டெஃபினேஷன் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ அதே மாதிரி அடுத்த லைன்ல எழுதிடலாமா, since limit extending to x naught is f of x which is equal to L2. ஓகேங்களா, then இப்படி இருந்ததுன்னா there is, ஓகேங்களா, so there is delta 2 positive. ஓகேங்களா, delta 2 positive such that என்ன கிடைக்கும், 0 which is strictly less than modulus of x minus x naught which is less than delta 2, ஓகேங்களா, will imply modulus of f of x minus L2, ஓகேங்களா, which is less than epsilon. ஓகேங்களா, அவ்வளோதாங்க ப்ராப்ளம். பாதி தியரத்தை ரொம்ப முடிச்சிட்டோம். ஓகேங்களா, சரி, இப்போ எனக்கு தேவைங்கிறதுனால இது அப்படி நான் அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிருந்தேன். ஓகேங்களா, அடுத்த பேஜுக்கு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ Control C, next page. So next page Control V. So this is okay. Is it okay? So இப்படி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, now let us come to here. ஓகேங்களா, now let me choose delta, ஓகேங்களா, which is equal to minimum of delta 1 delta 2. ஓகேங்களா, இது ரெண்டுல மினிமம். இது எதுக்கு மினிமம்னா, இங்க பாருங்க, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, that is இது சென்டரை வச்சு, that is x0 சென்டரை வச்சு இந்த படம் வரையணும் பாருங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது x0. ஓகேங்களா,
x நாட் சென்டரா வச்சு இது டெல்டா 1 ரேடியஸ். அப்போ இது யாரு x நாட் மைனஸ் டெல்டா 1. ஓகேங்களா? அது இந்த இடம் x நாட் ஓகேங்களா பிளஸ் டெல்டா 1. ஓகேங்களா? இதுக்கு இடையில x இருந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த கோடு ஓகேங்களா? எங்க L1 சென்டரா வச்சு இது L1 மைனஸ் எப்சிலான், இது L1 பிளஸ் எப்சிலான். இந்த இடத்துல x இருந்ததுன்னா f of x இங்க நமக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் f of x. f of x belongs to இந்த செட்டுக்குள்ள. ஓகேங்களா? இந்த செட்டுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ x நாட் சென்டரா வச்சு டெல்டா 1 ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா எனக்கு இந்த கதை கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் டெஃபினேஷன். இதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்லுது? இந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா x நாட் இதே x நாட் தூரத்துல ஓகேங்களா? இதே படத்தை இன்னொரு காப்பி வரைஞ்சுக்கிற பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதே x நாட் தான். ஓகேங்களா? x நாட் தான். இப்போ இதுதான் x நாட் மைனஸ் டெல்டா 2. ஓகேங்களா? இது யாரு x நாட் பிளஸ் டெல்டா 2. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல x இருந்ததுன்னா f of x எங்க இருக்கும் அப்படின்னா இந்த வட்டத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ this is mapping to this interval. அதே மாதிரி this interval is also mapping to this interval. ஓகேங்களா? இந்த இன்டர்வல் அர்த்தம் இங்க. ஓகேங்களா? இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நான் மினிமம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுதான் சின்ன 2. ஓகேங்களா? இதே வட்டத்தை வரைஞ்சிக்கிட்டா இங்க வந்துடும். ஓகேங்களா? எப்படிதான் புரியல. ஓ இதுக்கு வந்து என்னன்னா L2லப்பா, இங்க கிடையாது. ஓகேங்களா? ஸோ சம்திங் கால்டு L2ல L2 மைனஸ் எப்சிலான், இந்த இடம் யாரு L2 பிளஸ் எப்சிலான். இதுக்கு இடையில இருக்கும், இங்க கிடையாது. நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். ஸோ இது L1. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் என்ன சொல்றது, இது என்ன சொல்றது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இன்டர்வல் இஸ் மேப்பிங் டு ஹியர். ஓகேங்களா? இந்த இன்டர்வல்ல மேப் ஆகும் அப்படிங்கிறது தான் தியரம். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் டெஃபினேஷன்ல எழுதி வச்சிருக்கோம். இப்போ நான் மினிமம்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதானே இது டெல்டா 1ங்கிற தூரம், இவ்வளவு தூரம் டெல்டா 1. ஓகேங்களா? இந்த தூரம் டெல்டா 1. இது டெல்டா 2ங்கிறது வந்து வேற கலர் எடுத்துக்கிறப்பாங்க. ஸோ டெல்டா 2ங்கிறது வந்து யாரு அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம், இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ இதே டிஸ்டன்ஸ் இங்க போட்டுக்கலாமா? அப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ன்னு இருந்தது அப்படின்னா அது இது f of x இங்கேயே இருக்கணும், f of x இங்கேயே இருக்கணும். கரெக்டா? சரியா சொல்றது புரியுதா? இது பெரிய டிஸ்டன்ஸ், இது சின்ன டிஸ்டன்ஸ். அப்ப சின்ன டிஸ்டன்ஸ்ல இங்கனக்குள்ள ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது இந்த செட்டிலேயே இருக்கும், இந்த செட்டிலேயே இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன், மினிமம் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா I'll make it like this. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this implies this delta which is less than or equal to delta 1 இருக்கும். அதே நேரத்தில் delta which is less than or equal to delta 2 இருக்கும். அதான் இதனுடைய அர்த்தம். மினிமம் எடுக்கிறதுனுடைய காரணமே அதுதான். ஓகேங்களா? சரி, நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா now let modulus of x minus x naught, ஓகேங்களா? x minus x naught which is of course இந்த இடத்துல வேணா 0 போடுவோங்க, 0 strictly less, ஓகேங்களா? which is less than delta. ஓகேங்களா? which is less than delta அப்படின்னு என்ன அர்த்தம்? this would imply modulus of 0 which is strictly less than x minus x naught which is less than delta which is less than or equal to delta 1. இதுவும் நடக்கும். அதே நேரத்துல 0 which is strictly less than modulus of x minus x naught which is less than delta which is less than or equal to delta 2. அப்போ this would implies that modulus of f of x minus L1 which is less than epsilon. This implies that modulus of f of x minus L2 which is less than epsilon. இது கிடைக்குமா? இது ரெண்டும் கிடைக்கும். ஓகேங்களா? எப்போ if it is less than delta வாக இருந்தனா இந்த கண்டிஷனும் satisfy ஆயிரும், இந்த கண்டிஷனும் satisfy ஆகும். therefore these both condition will hold. ஓகேங்களா? this both will hold. இது ரெண்டும் நடக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? now modulus of L1 minus L2 இதை நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கொஞ்சம் இடம் விட்டுக்கிடுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? so let us take this fellow L1 minus L2 இங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? so this fellow is equal to நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா modulus of L1 minus f of x, ஓகேங்களா, plus f of x
minus L2 அடிக்கலாமா? ஒன்னை add பண்ணிட்டு ஒன்னை subtract பண்ணிட்டேன். Therefore, this fellow is less than or equal to modulus of L1 minus f of x, f of x plus modulus of f of x minus L2. இப்படி எழுதிக்கலாம். கரெக்டா? And note that modulus உள்ள இருக்கும்போது நீங்க ஒரு மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? So this is equal to modulus of f of x minus L1 plus modulus of f of x minus L2. Okay. அப்ப இது என்னது less than epsilon, இது என்னது less than epsilon. So this fellow is less than epsilon plus epsilon. That is equal to 2 times epsilon. Okay. ஆனா இது யாரு நம்ம டெஃபினேஷன் படி இவன் யாரு 3 epsilon. ஓகேங்களா? 3 epsilon. கரெக்டா? ஏன் epsilon 3 நம்ம எப்படி போட்டுருக்கோம்? epsilon equal to modulus of L1 minus L2 divided by 3 போட்டோமா, அது 3 எங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா this would imply 3 epsilon, ஓகேங்களா, which is less than 2 epsilon. This implies இத அங்க கொண்டு போய் கழிச்சிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 3 epsilon minus 2 epsilon வந்து என்னது? வெறும் epsilon. Epsilon which is negative கிடைக்கும். That is a contradiction. A contradiction. ஓகேங்களா? அப்ப கான்ட்ரடிக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நாங்க எப்சிலான்ங்கிறது வந்து ஒருவேளை எக்ஸ் L1 நாட் ஈக்குவல் டு L2 எடுத்த பாத்தீங்களா? சோ இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா நாங்க என்ன பண்ணுங்க, சப்போஸ் நாட், தட் இஸ் L1 நாட் ஈக்குவல் டு L2 எடுத்ததுனால தான் இது நான் பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா? சோ திஸ் ஷுட் நாட் பி பாசிட்டிவ், திஸ் இஸ் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 0 என்ன அர்த்தம்? epsilon equal to 0 ன்னு அர்த்தம் modulus of L1 minus L2 equal to 0, therefore L1 equal to L2. ஓகேங்களா? hence the contradiction, hence இந்த எழுதிட்டுமா, hence L1 must equal to L2. L1 must equal to L2. Okay, so this is sufficient for today's class. So நான் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். the limit of functionக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். that is we have shown that when limit extending to 1, square root of x plus 3 converges to 2 அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். next we have shown an interesting theorem. ஓகேங்களா? இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. that is suppose f of x converges to L1 and அதே நேரத்தில் f of x converges to L2 when extending to x naught ஆக இருந்தால் then L1 must be equal to L2. Okay, so this is the only theorem we have studied today. Okay, so note that in the theorem use பண்ணி நான் இன்னும் நிறைய தியரங்கள் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? so first இந்த தியரத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க and I'll stop here.